நாளை இந்த மாசி மாதத்தின் உடைய முதல் திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு திருவோண விரதமும் வர இருக்கிறது. இந்த நாள் பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள்னு சொல்லலாங்க. இந்த நாளில் யார் பெருமாளை முழு மனதோடு பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். இந்த பெருமாள் வழிபாட்டிற்கு நம்மளுக்கு எளிமையான 2 பொருட்கள் தான் தேவைப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா துளசி, இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த 2 பொருளுமே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த பொருள், பெருமாளுக்கும் உரிய பொருள் அப்படின்னு நம்ம இந்த 2 பொருளையும் சொல்லலாங்க. நாளை நீங்கள் விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு போக முடிஞ்சால் நீங்கள் போய் பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள். முடியாட்டியும் வீட்டில் பெருமாள் படம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்து முடித்திடுங்க. நாளைக்கு கோயிலுக்கு போகும்போதே இந்த 2 பொருட்களையும் கையில் எடுத்து கொண்டு செல்லுங்கள். பெருமாள் கோயிலையும் தாயாரின் சிலையும் இருக்கும். ஃபஸ்ட்டு தாயாரை தரிசனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது கையில் பச்சை கற்பூரமும் துளசி இலையையும் கையில் எடுத்துக்கொண்டு கொடிமரத்தோடு 21 முறை நீங்கள் பெருமாளை வலம் வர வேண்டும். அந்த 21 முறையும் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். 21 முறை வலம் வந்துட்டு அந்த துளசி இலையை பெருமாளுக்கு தரிசிக்க கொடுத்துட்டு மீண்டும் அந்த துளசி இலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து முடித்துவிட்டு அந்த 2 பொருட்களையும் நீங்கள் பணம் வைக்கிற இடத்தில் அல்லது பணப்பெட்டியில் உங்களுடைய பர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல அந்த 2 பொருட்களையும் வச்சிருங்க. கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு பெருமாள் படத்திற்கு முன்பு துளசி இலையை நீங்கள் சாற்றிவிட்டு கையில் பச்சை கற்பூரமும் துளசி இலையையும் கையில் வச்சுக்கோங்க. 21 முறை ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு வேண்டுதலில் என்னுடைய பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் மனதில் வச்சு வழிபாடுங்கள். அதே மாதிரி அந்த 2 பொருட்களையும் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. பர்ஸ்லேயோ அல்லது பணப்பெட்டியிலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு பெருமாளை நாளை முழு மனதோடு பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணா. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.